வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிசில் போர்டு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பக்ஷாட் ரோல்ட் அதுவும் இந்த இதில் ரோப்ளாக்ஸில் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னா நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே போயிடலாம். பேடாஸ் ஹாரர் கேம் ப்ரெசன்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சிங்கிள் பிளேயராக விளாட்லாம். அடுத்த வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் கேமர் கூட விளாட்லாம். ஈஸியில் விளாடுவோம். ஓகே, போமா சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். என்னடா இப்படி இருக்கு கிராஃபிக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் விளையாடுறேன் நினச்சேன். ஏன்னா கம்ப்யூட்டரில் இல்லை, மொபைலில் தான் விளாட்றேன். ஓகே, ஒன் சைட் போயிடலாம். அப்படியே ஸ்பீடாக விட்டான்னு. இப்போ ஒரு தடிமாடு போய் வருவான். உங்களுக்கு அவங்க காட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவரும் டம்மி பாபா தான், ஆனால் சரியான ஆள்னு கூட சொல்லலாம். ஓகே, நம்ம ஓகே கொடுத்துருவோம். ஒரு எழுத்து. ஓகே, ஃபஸ்ட் இடமா. ஓகே கைஸ், நம்ம ஆரம்பிச்சிருவோம். என்னடாது, ஒரு லைவு 2 பிளாங்க்கு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேம். நான் மொபைலில் விளையாடுறேன். நான் பிசி கேம்ஸ்லாம் இப்போதைக்கு போர்டில் ஒரு 1K 2K சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்தால் போடலாம். மடியில் சுடுவோம், ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். போடு. என்னது பிளாங்கா? சூப்பர். என்னது பார்த்தீங்களா, அவன் சுடும்போது மட்டும் லைவாக வரும் பாருங்களேன். என்ன அவனுக்கும் பிளாங்கா? அப்போ அடுத்து வர்றது கன்ஃபார்ம் லைவ் தான். ஒருத்தர் சுட்டுருவோம். டே மட்டும் பாஸ் பாரு, நீ சாவ போகிற. பை பை டீலர், பை பாய். நான் அடுத்து ஒரே ஒரு புல்லட் லைவ் தான், எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை தான் மூஞ்சி நேரம் கேட்ச். அவனுக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு. ஓகே, 3 லைவ்ஸ் 2 பிளாங்க். ஓகே, 3 லைவ் 2 பிளாங்க். இன்சர்ட் த ஷீல்டு இன் அன்னோன் ஆர்டர். ஓ, அன்னோன் ஆர்டர் அனுப்பி போகிறோம். 3 லைவும் 2 பிளாங்க். ஐயோ மறந்துட்டேன். ஆடா லூசு பயலுக்கலாம். ஏன் இப்படி மறக்கிறான்னு தெரியல. ஞாபகம் எனக்கு இவ்வளோ ஓவராக இருக்கே. ஓகே, இந்த இடத்த விட்டு முன்னாடி இந்த இடத்த சீக்கிரமாக போகணும். என்ன சான்ஸ்? ஐயோ, நான் வேறு பார்க்கல. சரியா, நான் பார்க்கல. சொல்லுவோம். ஏய், கரெக்டான புல்லட்டா? அதான், அவ்வளோதான். 2வது முதல்ல முடிஞ்சிட்டு லீடாக இருக்குது. 2 லைஃப் இறக்கியாச்சு. போர்டு நம்ம வின் ஆகிட்டோம். நான் என் விஸ்வத்தில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணல, என் ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகல. ஸ்பீடாக போவோம் வெளியில். ஓகே, சீக்கிரம். லெட்ஸ் மேக் த லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகேடா, இருறா, உன்னை இன்னைக்கு அடிக்கிற அடியில் நீ என்ன ஆக போகிறேன்னு பாரு. என்னது 2 ஐட்டம்ஸ். ஓகே, எடுப்போம். கையை நோண்டி உள்ளே விட்டு எடுத்து பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். என்னடா அதுக்கு முன்னாடி இது என்னடா புதுசாக இருக்குது. இந்த கண்ணு சொல்கிறது தான் எனக்கு தெரியும். கை வேணாங்கா, ஒன்றுமே புரியவில்லையே. அவனுக்கு ஒரு ஜூஸ் கேனும் கண்ணாடி கிடச்சிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதனால முதல்ல இந்த ஹேண்ட் கிளஃபோட யூஸ் என்னன்னு பார்த்துருவோம். என்னதுல அது அவன் எடுத்துக்கிறான். ஏன்னா ஆடே, ஓ, அவனுக்கு சான்ஸ் 2 சான்ஸ் குறையுமா? போடு, அப்போ ஆடுவான்றது சாவிடா. ஓகே, உள்ள பிளாங்க் எப்படி இருந்தாலும் சான்ஸ் வராது. ஏன்னா நான் கை உனக்கு போட்டுறேன். மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பிளாங்க்கு. இப்போ நான் என்ன சுட்டேன்னா எனக்கு சான்ஸ் வரும். இங்கே பாருங்க, ஸ்கிப் பண்ணி என்ன சுட்டுருவோம். ஓகே, என்ன சொல்கிறோம் பாருங்களேன். டே, அதுக்குள்ளே புல்லட் இல்லைடா லூசு போயில. ஓகே, சரி, இப்போ நான் வந்து அவனை சுட போகிறான். டீலர் பாய், செதுப்போ. நேட்டிச்சு அவன் உள்ளே இருக்கிறது உள்ள லைவா? இன்னும் புரியவில்லையே. இவ்வளோ பிளாங்க் எடுத்துட்டேன். ஐயோ, அவன் ஆட போனான். மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறான். அது என்ன பண்ணுது? அவங்க ஜூஸ் குடித்தா எஃபெக்ட் லைவா? லூஸு போயில. ஏன்டா லைவை வெளியில் எடுத்தேன்? அவனுக்கு என்ன வச்சதை உள்ளே பார்க்குறான். வெரி இன்ட்ரெஸ்டிங். அடே வெயிட் பண்ணே, அவனுக்கு மட்டும் லைவ் புல்லட்டாக வருது, எனக்கு மட்டும் தலையிலே சுட்டுட்டானே. ரெட்டு பின்னாடி முதுகிலே குத்திட்டான். இந்த தடவை என்ன பொருள் வருதுன்னு பார்ப்போம். கண்ணாடி. என்ன சார் அது? ரொம்ப உள்ள என்ன இருக்குது? கண்ணாடி.
இந்த இந்த ரொம்ப இதுக்குன்னு புரியுது கைஸ். இந்த ரொம்ப வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைஃப் குறைக்கலாம். சிங்கிள் பேரல் கண்ணை டபுள் பேரல் ஆக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. முதல்ல நம்மளே எடுப்போம், கண்ணாடி யூஸ் பண்ணிப்போம். உள்ளே என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். உள்ளே என்ன இருக்குது? லைவ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு 2 லைஃபோட குறைச்சா லூசு போயிடல. எப்போ படுறா உனக்கு குறைக்கிறேன் 2 லைஃபு. ஒரு லைஃப் எனக்கு குறைச்சி இப்போ பாரு உனக்கு டபுள் மேலே குறைக்க போனேன். ஹி செத்துப்போ கூட அவனுக்கு 2 லைஃப் குறைஞ்சிருவான் பாருங்க. எப்படி நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி இந்த காலத்தில் ஐயோ அந்த பைக்கிட்ட ஆப்பிள் இருக்கு. இதே ஒரிஜினல் கேமில் சிகரெட் இருக்கும், அதை பிடிச்சா அவனுக்கு ஹெல்த் ஏறும். மாட்டிக்கிட்டேன் சொன்ன மாதிரியே ஹெல்த் ஏற்றுறானே, கஷ்டப்பட்டு குறைச்சதெல்லாம் ஏற்றுறானே. இப்போ திருப்பி ஆப்பிள் எடுத்து தின்னான். தின்னி பண்டாரம் தின்னுனா குண்டாயிடுவாடா. ஐயோ சீக்கிரம் வேணாம் பாவி சொல்றியடா செய்கிற இருறா சீக்கிரம். எனக்கு ஏதோ அவனுக்கு அவனுக்கு மட்டும் நல்ல பொருளை ஆப்பிளாக கொடுப்பேன். எனக்கு அவனுக்கு மட்டும் ஒரு இடத்து போயிடணும். இல்லைன்னா இந்த கேம் அவன் சீட்டிங் பண்ணுறான்னு இருப்பான். ஓடு டெவலப்பர்கிட்ட எப்படியே ஆடுறது வாயை விட்டே மாட்டிப்போம். ஓடு நிறைய ஆச்சு அவனுக்கு ஒரு எழுத்த. அவனுக்கு எனக்கு ஒரு எழுத்து தான் டிஃப்ரென்ஸ். ஸ்கிப் ஆகிட்டியா எடுத்து அவன் மண்டியில் போடு. அது ஒரிஜினல் புல்லட்டை ஸ்கிப் பண்ணுறேன்னு போய் இப்போ அவனுக்கு எனக்கு ஈக்குவல் ஹெல்த் ஈக்குவல் டான்ஸ். என்ன உள்ள பொருள் வருதா இல்லை நான் தான் சொல்லணுமா? நான் தான் சொல்லணும் போல. டீலரே சொல்லுவோம். எனக்கு சான்ஸ் இல்லை ப்ரோ, பாய். என்னது புல்லட் இல்லையா? அசிங்கமாக போச்சு குமார். சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். டேய் சுடாதரா. போச்சு. உள்ள என்னது இருக்குது? ஷார்ட் கன். ஆமாம் அதுதா பொருள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆக போகுது. உள்ளே கை விட்டு எடுத்தா கண்ணாடி போடு. ஆப்பிள் கொடுங்கடா. ஆப்பிள் இந்த ஜூஸை வச்சு நான் ஆமோ தான் வெளில எடுக்க முடியும். ஜூஸ் பசங்க மாதிரி பண்ணுறானுங்க. ஆனால் கொஞ்சம் 3 லைஃப் 2 பிளாங்க்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். அவங்ககிட்ட ஒரு கத்தி 2 கத்தி இருக்குது. கத்தி இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கத்தி எனக்கு தெரியும். பிளாங்கா சூப்பர். நம்மகிட்ட இருக்க ஜூஸ் குடிச்சு அந்த பிளாங்கை வெளியே எடுத்துருவோம். எஜெக்டர் பிளாங்க். இப்போ அந்த டீலருக்கு அடிக்கிற அடியில் அந்த டீலர் என்ன பண்ண போகிறான்னு பாரு. பட்டா ஆனால் இதுக்கு அதிகமாக லைவ் சான்ஸ் தான் இருக்குது. அவனை வந்து கத்தி வச்சு வெட்டி நம்ம குத்துனோன்னா மொத்தமும் போச்சு. அடவா அவன் கத்தி எடுக்கிறான். சாவு. நான் அதே புல்லட் இல்லையா? அட பாவி. ஐயோ போச்சு. அடா லூசு பையலே. இந்த கத்தி வச்சு அறுத்து என்ன போட சொல்லியிருக்கலாம்லடா. லூசு பையலே. அடுத்து வர்றது ஃபுல்லாக பிளாங்கு தானே. 2 பிளாங்க் இருந்துச்சு. அந்த 2 பிளாங்கையும் எஜெக்ட் பண்ணிட்டோம். என்னது ஃபைனலில் ஒன்று ஏன்டா அது பக்கத்தில் டெசிபிள் போட்டிருக்கீங்க? லாஸ்ட் இயர் அடோட ஃபைனல் செட் டவுன். நோ மோர் டெர்பியேஷன். ஏய் போடா. இந்த மாதிரி விளையாட்டுக்கெலாம் நான் வரல பாருங்கள் கைஸ். ஐயோ போச்சே. யாருக்க போகிறானுங்க கைஸ். அதாவது அதை வந்து நம்மளுக்கு பிபி கொடுத்து ஹெல்த் ஏற்றுவானுங்க. ஏன்னா இப்போ நம்ம செத்துட்டோம்னா நம்மளுக்கு பிபி கொடுத்து ஹெல்த் ஏற்றுவானுங்க. ஐயோ ஐட்டம்ஸா? இந்த தடவை ஐட்டம்ஸ் ஓவராக எடுக்க முடியும். எனக்கு தெரியாது போ. தெரியாது போடா பண்டையா. என் தம்பி தான் கைஸ். என்ன ஏன்னா இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னை பார்த்தா லூஸ் போயிடுதா? ஐயோ யாங்க இங்கே என் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு நீங்கள் பாருங்க. ஐயோ 4 லைன் 4 பிளாங்கா 50%. ஓகே இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். ஃபுல்லாக அவங்க மட்டும் கண்ணாடியாக கொடுத்துறாங்க. உனக்கு ஒரு ரவுண்டாக கண்ணாடியாக கொடுத்தாங்க. எனக்கு மொத்த ரவுண்டாக கண்ணாடியாக கொடுக்குறாங்க. அவன்கிட்ட ஆப்பிள் இல்லை, அதனால் பொறுமையாக எடுத்து குறைப்போம். 2 ஆப்பிள் 2 ஜூஸ் இருக்குது. ஓகே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஐயோ போச்சு. இன்னும் என்ன சொல்லுறா செத்துருவேன்னுச்சியா? இதெல்லாம் இது வைக்க மாட்டேன்னு சொன்ன வச்சிருக்கேன். பிளட்டு செத்துறோன்னு சொன்னேன். பரவாயில்ல நம்ம ஆப்பிள் எடுத்து தெளிச்சுப்போம். பால் முடிஞ்ச இப்போ என்ன பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு எழுத்துன குறைச்சி போச்சா? அடியில் நீனே சுடுக்கும். இது என்ன எதுவாக இருந்தால் எனக்கு என்ன? அப்பா இல்லை பிளாங்க் தான் போச்சு. எனக்கு தெரியும் அப்பே தெரியும் குழந்தை பிளாங்க் தான் அதிக வாய்ப்பு போகும்னு. சுடு லைவாக வந்தால் பரவாயில்ல.
நான் மனசை தேத்திப்பேன். ஒன்றை மாதிரி லூஸு போயெல்லாம் கிடையாது. இங்கே போய் திருப்பி நான் ஆப்பிள் எடுத்து லைட் தேத்துப்பேன். என்ன பண்ணுவேன்? நீ ஒரு லட்சம் கூட எனக்கு என்ன நான் பொறுத்தவங்க வெறுப்பேற்றுவேன். பால் சரி ஓகே காய்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போனால் ஜூஸ் குடிக்க போகிறேன். லைவ் மட்டும் வந்துடக்கூடாது. போர்டு எஜெக்டட் பிளாங்க். இப்போ நான் அவனை சுட போகிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன். எனக்கு கன்ஃபார்ம் லைவாக இருக்கணும். என்னது பிளாங்கா? ஐயோ இப்போ ஒரு லைவ் ஒரு பிளாங்க் தான் இருக்கும் போலே. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். இல்லை வேறு மாதிரி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே அதே டீலர் ஸ்கிப்ட் த டர்னா சாவு டே லூசு பாயிலே. அதுக்குள்ளே ஆமாம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட கொடுக்குறோம் பாருங்க. லூசு பாயா 3 எழுத்து தான் இருக்குது தலைவனுக்கு. போட்டு தராங்க. கையை உள்ள விட்டுணுன்னா கண்ணாடி போடு. அப்படியே ஒரு இதுக்கு சாவு கொடு போடு. அப்படியே ஒரு ஆப்பிள் கொடு போடு. எல்லாம் நமக்கு தேவைப்படும். உள்ளணுன்னா இந்த கோலம் எனக்கு எப்போயாவது தேவைப்படும். பிளாக்ஸி கோலம் பிளாக்ஸி. ஐயோ அவங்ககிட்ட எல்லாம் பவர்ஃபுல்லான பொருள் இருக்கே. அடப்பாவி பரவாயில்ல நம்ம ஹெல்த் ஏற்றிப்போம். ஓகே அவன்கிட்ட வெறித்தனமான பொருள் இருந்தாலும் கொஞ்சம் மனசு தேத்திக்கணும். ஓகே இந்த தலைவா இதை வச்சுக்கோ. ஜாலியாக இருந்துக்கோ. கையில் விளங்க மாட்டிருக்குல்ல. கையில் புது வளையல் போட்டு விட்ருக்கேன். எப்படி இருக்கு? ஐயோ நான் எவ்வளோ சொல்லலாம்ல இருந்தேன். அடப்பாவி புது பைய. நான் அழகாக எடுத்து உரைச்சிருக்கான். சரி அவனை சுடுவோம். ஒரு பிளட் வச்சு அவனை சுட்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடப்பாவி அழகாக இருந்தது வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஓகே இப்போ அவன்கிட்ட ஒரு பேன் வைக்க போகிறேன். உள்ள பிளாங்க்கு சூப்பர். நான் என்னோட ஒரு இதில் வேஸ்ட் பண்ண போகிறேன். இதை குடிச்சிரும். வெளில பிளாங்க் எடுத்துகிட்டு அவனுக்கு இப்போ கைவிலங்கு ரிலீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ரிலீஸ் ஆகலை. செத்து போடா டீலர் மண்டையா போடு. தெரியும் அதிகப்படி லைவ் வர தான் சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு. அவன் டேர்ன் ஆரம்பிச்சுட்டு இப்போ அவன் என்னென்ன பண்ண போகிறான்னு இப்போ பாருங்கள். ஃப்ராடு தானே அத்தனைத்தையும் பண்ணுவாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக. ஐயோ என்னடா பண்ண போகிற? கத்தி எடுக்க போகிறானா? எஜெக்ட் பண்ணுறாடா அதுக்குள்ளே பிளாங்காக இருக்குது. நினச்சேன்டா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்க. ஸ்கிப்டன் பண்ணியா? ஏன்டா இன்னும் லேமும் இல்லை. உள்ளே இருக்கிறது பிளாங்குன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு காய்ஸ். கையை உள்ளே விட்டு ஆட்டினா எந்த பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கையை விட்டு உள்ளே ஆட்டினா இது எனக்கு தேவையே படாதேடா. இதுக்குள்ளே ஆட்டினா ஒன்றுமே இல்லை. சூப்பர் எடுத்து வெளில வச்சிரும். ஓகே இதுக்குள்ளே இன்னும் கை விட்டு ஆட்டினா நீங்கள் ஏன்டா யூஸ்லெஸ்ஸான பொருள்லாம் கொடுக்குறீங்க? பரவாயில்ல அவ்வளோதான் பொருள் கிடைக்கும். ஹேண்ட் கஃபாக இருக்குது. எல்லா பொருளும் ஏன்டா சேர்த்து வைக்கல லூஸ் போயிலே. அவன் அப்படி தான் பண்ணுறான். அப்போ 2 பிளாங்க்கு உஷாராக இருக்கணும். முதல்ல அவனுக்கு விலங்க போட்டு விட்ருவோம். ஒரு லைஃப் மண்டையில் இறக்கலாம். ஆனால் அதுக்கு ஓகே சாவ போகிறான். தெரியும் உள்ளே என்ன ஆகும் இருக்கணும் நல்லாவே. ஓகே இப்போ எப்படி உள்ளே என்ன ஆகும் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? அவனுக்கு விட்டுருவோம். வேறு வழி இல்லை. அப்புறம் உள்ள லைவ் எடுத்துட்டு கஷ்டம். ஐயோ போடு அவங்க அடி. அவன் அப்புறம் உள்ளே இருக்கிறது ஒரே பிளாங்க் தான். அந்த பிளாங்க் வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. கூட அவனுக்கு ஒயர் கட் ஆகிடுச்சு. அப்போ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கிடைக்காது. சத்துட்டவனா அவனுக்கு வச்சு மீட்டர் பாக்ஸ் வச்சுலாம் உயிர் விடாவே பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு ரத்தம் செத்துரும். இனிமேல் அவன் ஒரு தடவை செத்துருவான். சேர்த்து வச்சேன் அடிக்கிறியா? அடி நீ எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அவனை நிறைய அடி. சார் குடி பார்த்தீங்களா? இப்போ நம்மகிட்ட எதை பிளாங்க் கொடுப்பான் சொன்னல சாவு. தெரியுண்டா உள்ளே ஒன்றுமே இல்லை. நீ தேவையில்லாமல் ஒரு கண்ணாடியை வேஸ்ட் பண்ணிட்டேன் மாதிரி. ஆனால் தான் உன் இடத்துல உட்காந்து சிரிச்சிட்டு பண்ணுறா. உள்ளே நோண்டி பார்த்தா உள்ளே ஒரு கண்ணாடி. அப்படியே ஒரு கத்தி கொடுத்துட்டு ஆப்பிள். ஓகே கண்ணாடி எப்பட்றா கத்தி? பரவாயில்ல இது நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு 4 பொருள் ஏற்கனவே எடுத்தாச்சு. அப்பா நான் எப்போ எத்தனை 2 பிளாங்க்கு 4 லைவா போடு. வெறித்தனமான சான்ஸ் இதுக்கு தான் இருக்குது. அவனை இறக்குறதுக்கு நேரம் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க அவன் தோக்க போகிறான். ஓகே அவன் மாட்டிக்கிட்டான். முதல்ல நம்ம இதை உடச்சி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உள்ள என்ன இருக்குது? லைவ். அவ்வளோதான் கதை முடிய போகுது. இவ்வளோ நேரம் எல்லா பொருளும் சேர்த்து வச்சுட்டு கொலவாளில் பார்த்து சாப்பிடான். அவன் செத்துட்டான். அவ்வளோதான் அவனுக்கு பணம் வந்துடும். இப்போ இதோட இந்த கேம் முடிய போகுது. என்ன செத்துட்டியா?
மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரெட்டை கண்ணை கட்டினா நாங்கள் பயந்துருவோமோ. ஒரு பாக்ஸ் வருது, என்னன்னு பார்த்துருவோம். இந்த பாக்ஸ்குள்ளே ஏதாவது வச்சுருப்பாங்களா, ரிவார்ட்ஸ் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சாக்லேட் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சாக்லேட் பாக்ஸ் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடோ வாவி பண பாக்ஸா, இதுக்கு தான் நான் அடுத்த நாளே பணக்காரன் ஆகிடுவேனடா. அட பாவி. ஓகே எவ்வளோ பணம். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் விசில் போடி கேமிங். பாய் 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 பாய். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா சொல்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானே அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க. ஐ திங்க் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறீங்க. ஓகே பாய் 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 பாய்.